கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்க சும்மா இருங்க. ஏன்னா பார்வோனுடைய சேனை வந்திருக்கிறாரு. எகிப்தினுடைய ராஜா ரதப்படை தன் இராணுவத்தோட வந்து நின்று இவர்களை அடிமைப்படுத்த வந்திருக்கிறான். இந்த மக்கள் 400 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து இப்பதான் விடுதலை பெற்று வந்திருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு யுத்த பயிற்சி கிடையாது, சண்டை போட தெரியாது, ஆயுதங்கள் கிடையாது. குடும்பமா மனைவி பிள்ளைகளோட தங்களுடைய சொத்துக்களோட வந்து கடற்கரையில பாளையம் வரைக்கும் இருக்கிறாங்க. கானான் தேசத்திற்கு போகணும் ஆண்டவே. இப்ப கடல் ஒரு பக்கம், பார்வோனுடைய சேனை ஒரு பக்கம். என்ன பண்றது? அப்போ இந்த மக்களால கடலுக்குள்ள இறங்கியும் தப்ப முடியாது. கடலுக்குள்ள எப்படி 18 கிலோமீட்டர் கடல் அலைகள், அவ்வளவுதான். அது மாத்திரம் இல்ல, பார்வோனுடைய சேனை உள்ள நுழைஞ்சன துவசம் பண்ணிடுவாங்க. எல்லாத்தையும் கொண்டு குவிச்சு அவங்களை அடிமையாக்கி கொண்டு போயிடுவாங்க. அப்போ தங்களுடைய திராணிக்கு மிஞ்சின ஒரு பெரிய பிரச்சனை, தங்களால ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு பெரிய போராட்டம். என்ன பண்றது இதுல? அப்பதான் ஆண்டவருடைய வார்த்தை மோசே மூலமா வெளிப்படுகிறது. நீங்கள் சும்மா இருங்க, சும்மா இருங்க, பீ ஸ்டில். அவ்வளவுதான். கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். உங்களால யுத்தம் பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால கர்த்தரே யுத்தம் பண்ணுவார். சில சமயம் நம்மளை யுத்தம் பண்ண சொல்லி நமக்கு ஜெயம் தருவார். சில சமயம் நம்மளால முடியாதவன நீ ஒண்ணு பண்ண வேண்டாம், சும்மாரு, நான் யுத்தம் பண்றேன், கர்த்தரே யுத்தம் பண்ணுவார். இந்த 2 காரியமும் பைபிள் எழுதப்பட்டு இருக்கிறாரு. அதனால உங்களால முடியல, உங்களால ஹேண்டில் பண்ண முடியல, தீர்க்க முடியல, அப்படி வந்துட்டா அவர் கையில ஒப்பு கொடுத்துருங்க. என்னால முடியாத ஆண்டவரை நீங்களே பார்த்துக்கிடுங்க. உங்க பிரச்சனை, உங்க தேவை, உங்களுடைய நெருக்கம், உங்களுடைய காரியம், இன்றைக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். எப்படின்னா யுத்தம் பண்ண போகிறார். கர்த்தர் யுத்தம் பண்ண எப்படி இருக்கும்? அவரை யாராவது ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ளவர் தேவன் அவர். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. சகல ராஜ்யங்களையும் ஆளுகிற தேவன் அவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் அவர். அவரை ஜெயிக்க யாரால முடியும்? அவர் யுத்தம் பண்ண இறங்கிட்டா அவ்வளவுதான். பிசாசுடைய சேனை நடுங்கும், சகல சூழ்நிலையும் மாறும்.